நாம் எல்லாம் இப்ப எவ்வளவு சச்சங்கத்துல 40 பேர் கிட்ட இருக்கோம். நம்மள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறான், நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பிழைத்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வியை நான் இங்கே வைக்கின்றேன். பிழைத்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாம் அனைவருமே, இல்லையா? எதிர்நீச்சல் போட்டுண்டு நான் வாழ்க்கையிலே எப்படி வெற்றி பெற்றுவோம் தெரியுமா, நான் இன்னல்களை எல்லாம் எப்படி எடுத்து தகர்த்துட்டு நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த இடத்துல? மோட்டிவேஷன் அப்படிங்கிற. எது மோட்டிவேஷன்? முருகன் நம்முடன் இருப்பதுதான் மோட்டிவேஷன், இல்லையா? நம்ம ஒண்ணு எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லல. நம் கர்மாக்களை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும், பலனை எதிர்பாராமல் செய்ய வேண்டும், இல்லையா? அப்போ கடைசியா என்ன எங்க கொண்டு வந்து முடிக்கிறார்? வாழ வேண்டும் என்று கொண்டு வந்து முடிக்கின்றார். அப்ப நம்ம எல்லாம் கடனை எக்கச்சக்கமா வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறதையே வேலையா வச்சுட்டு அடையிறத விட பிறவி பெருங்கடன் இருக்கே நமக்கு, அதுல நீந்தா வேண்டாமா? இஎம்ஐயா விட்டுட்டு என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான்? முருகன் போய் கேட்க சொல்றாரு, இஎம்ஐயாப்பா எது தேவையா அதை மட்டும் வாங்குங்கப்பா, தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்கப்பா, கடன் வாங்காதீங்க, வாழுங்கோ. எதை கேட்கணும் முருகன்? நம்ம இறைவா நான் வாழ வேண்டும் முருகா என்று கேட்க வேண்டும் என்று திருவருட்பாவிலே தெய்வமணி மாலையிலே 8வது பாடலாக வள்ளல் பெருமான் நமக்காக இந்த கைடை வச்சுட்டு போயிருக்க.